The magnetic field at the center O due to the given structure is. கவனிக்கிறியா? இது ஒரு 270 டிகிரி சொல்லலாம். 360ல ஒரு 90 போயிடுச்சு. 270 டிகிரி. 3π/2ன்ற ஆங்கிள் இது. 3π/2. இப்போ what is the net magnetic field at the center? நல்லா கவனிக்கணும். இதுடைய magnetic field stronger than this portion. இந்த போர்ஷனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல ஒன்னு B1 வச்சுக்கலாம். The B1 is the magnetic field inwards. Magnetic field B2 இதனால இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the end is அதுவும் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்வர்ட் தான். அப்போ B1ம் B2ம் ஒரே டைரக்ஷன் தான் இருந்திருக்கு. யோசிப்பாரு, நீ ரைட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணேன்னா தெரியும். கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட். அதே போலவே இங்கேயும் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணோம். கரண்ட் மேலே போயிருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா அவுட்வர்ட், ரைட் ஹேண்ட் சைட்னா இன்வர்ட். அதை அப்படியே போடு, இது இன்வர்டாக தான் இருக்கும். B1 இன்வர்ட் தான், B2 இன்வர்ட் தான். B1க்கு ஃபார்முலா என்ன? μ0 I/2R இன்டு θ/2π. இந்த ஃபார்முலா தான். அப்போ μ0 I θ வந்து 3π/2 270 டிகிரி. 3π/ இது ஒரு 2 into 4 8πr. புரியுதா பாரு? 2 into 4 இதுல ஒரு 3π/2 வருது. θ is 3π/2. மறக்காதே. இப்போ என்ன ஆச்சு? π gets cancel. Resultant magnetic field is μ0 3 μ0 I by 8R. Equation 1. ஏய், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்தா what is the magnetic field at the tip? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. magnetic field at the tip is μ0 I by 4πr. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க. அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டரா இருந்தா μ0 I/2πr நம்ம படிச்சிருப்போம். இன்ஃபைனைட் லாங் கண்டக்டர். இது ஒரு எண்டில் இருந்தா 4πr. அப்ப B2ன்றது μ0 I divided by 4πr. இப்ப நீயே இதே ரிலேட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 into 2 நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ 1 into 2 ஆட் பண்ணு. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் B1 plus B2. இதுல காமன் ஃபேக்டர் μ0 I/r வெளியெடுக்கலாமா? μ0 I/2r r வெளியெடுக்கலாமா? μ0 I/ இதுல 8r இருக்கு, இதுல 4r. ஒரு 4r வெளியேற்று. μ0 I/4r வெளியெடுத்தேன்னா இதுல μ0 I/4r வெளியெடுத்தேன்னா 3/2. இதுல 3/2 இருக்கு. பிளஸ் இதுல 1/π மட்டும் இருந்துச்சா? ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாரு. μ0 I/4r வெளியெடுத்தேன்னா இதுல ஒன்லி அந்த பையன்ற டேர்ம் இருக்கு. இதுதான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைரக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் இன்வர்ட். இன்வர்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கிராஸ் போடுவாங்க. அவுட்வர்ட்னா டாட் போடணும். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். 3/2 by inward. Net magnetic field is inward. இதுவும் ஃபர்ஸ்ட் கொடுத்தது இன்வர்ட் தான், செகண்ட் கொடுக்கிறது இன்வர்ட் தான். நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட். இன்வர்ட்னா நம்ம கிராஸ் போட்டோம்னா தட் இஸ் இன்வர்ட். ஓகே, so the answer is B is the correct answer. Okay, இதுல ஆப்ஷன் நான் தப்பா எடுத்து 3/2 not 3. So answer is இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். So C is correct. μ0 I/4r 3/2 plus 1/π inward. இதுல net magnetic field is inward. இது கொடுத்த ஃபீல்டும் இன்வர்ட் தான். இந்த சின்ன போர்ஷன் இந்த லாங் கண்டக்டர் இருக்க இது கொடுத்த ஃபீல்டும் இன்வர்ட் தான். So C is correct.